ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. விக்ரம் சோலார் லிமிடெட் ஐபிஓ ஆகஸ்ட் 19 ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஆகஸ்ட் 19 பார்த்தீங்கன்னா 4 ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஐபிஓவோட ரிவ்யூவை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விக்ரம் சோலார் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் சோலார் பிவி மாடூல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. இந்த பிவி மாடூல்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வெஸ்ட் பெங்கால்லையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்டிபிசி, நெய்வேலி லிக்னட், என்எல்சி, குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் இவர்கள் எல்லாமே கிளைண்ட் பேஸாக இருக்காங்க. 4.5 ஜிகாவாட் இன்ஸ்டால்டு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இவர்கள்கிட்ட இருக்குது. 17 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இவர்கள்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த சோலார் எனர்ஜி தான் ரொம்ப பொட்டென்ஷியல் இருக்குது நல்லா க்ரோ ஆகிறதுக்கும். இந்த விக்ரம் சோலார் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலையும் குளோபல் மார்க்கெட்லேயுமே இருந்துகிட்ருக்காங்க. ஃபாரின்லேருந்துமே இவர்களுக்கு ரெவன்யூ வருது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் டேரிஃப்னால நம்ம எவ்வளோன்றதை பார்த்துடலாம் அதையுமே. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையிலையும் வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாலையும் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. பிவி மாடூல், இபிசி சொல்யூஷன்ஸ், ஓஎன்எம் சர்வீசஸ் இது எல்லாமே இவர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ டாப் 10 கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து 88.72% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. இது ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் எக்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா 2% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ஸோ வெறும் 2% தான் அப்படின்றனால பெரிய இம்பேக்ட் ஃப்யூச்சரில் இந்த டேரிஃப்னால் இருக்காதுன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, அடுத்தது என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரெஷ் இஷ்யூவில் கிட்டத்தட்ட 769 கோடி அண்ட் 595 கோடியை ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4th காலமாக இருக்கிறது ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆர்டர் புக்கும் பார்த்திங்கன்னா இப்போ 2025 நல்லா கிட்டத்தட்ட 1034 கோடிக்கு ஆர்டர் புக் இருக்குது. இது மில்லியனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டர் புக் இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மார்ஜினும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 2025 16.57% இருக்குது. ஸோ எல்லாமே ஓகே தான். டெப்ட் டு ஈக்விட்டி ஸோ எல்லாமே ஓகே. டெப்ட் டு 0.19 இருக்குது. ஸோ ஓகே தான். அடுத்து பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாரி எனர்ஜிஸ், ப்ரீமியர் எனர்ஜிஸ், வெப்சால் எனர்ஜி இந்த 3 கம்பெனியை கொடுத்துருக்காங்க. இந்த 3 கம்பெனியோட பிஇ மல்டிப்பிளை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஐபிஓ வர்ற விக்ரம் சோலாரோட பிஇ மல்டிப்பிள் அப்படின்றது அப்படியே டபுள் மடங்காக இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப ஹையில் தான் ஐபிஓ வர்றாங்க விக்ரம் சோலார். இந்த வாரி எனர்ஜியும் ப்ரீமியர் எனர்ஜிஸும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தான் ஐபிஓ வந்திருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஐபிஓ வாரி வந்தது பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சில் வந்திருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 100% 3000 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் லிஸ்ட் ஆனப்பயே 100% ரிட்டர்ன் கொடுத்தது. இப்போவுமே அதே இதில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். ப்ரீமியர் எனர்ஜி பார்த்திங்கன்னா 450 ரூபான்ற மாதிரி ஐபிஓ ப்ரைஸ் வந்தாங்க 2024. லிஸ்ட் ஆனதே பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே தான் லிஸ்ட் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் மேலே போயிட்டு இப்போ 1000 ரூபாய் ரேஞ்சில் கிட்டத்தட்ட 100% இப்போவுமே ஐபிஓ ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலுமே லிஸ்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லிஸ்டட் பிஎஸ்ஸை கம்பேர் பண்ணி ஓகே இதே மாதிரி தான் விக்ரம் சோலாரும் பர்ஃபார்ம் பண்ணும். அதாவது 100% லிஸ்டிங் டே கிடைக்கிறது கூட சான்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் நெக்ஸ்ட் 1 இயர் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம விற்றுருவோம். பட் அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே போவாங்க. ஸோ எப்போவுமே மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி, ஃப்யூச்சர் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹை வேல்யூவில் தான் வர்றாங்க. ஸோ அதனால் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ணாமல் இருக்க முடியாது. நமக்கு அலாட் ஆச்சு, தென் லிஸ்டிங் கெயின் கிடைச்சிது அப்படின்னா நம்ம பாதி ஷேர்ஸை, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபிஓவில் பார்த்திங்கன்னா ஒரு லாட் அப்படிங்கிறது 45 ஷேர்ஸு, கிட்டத்தட்ட ஒரு 25 ஷேர்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஷேர்ஸை நம்ம அப்படியே விட்டுறலாம். 1 இயரோ 2 இயரோ 5 இயரோ நம்ம ரிசல்ட்ஸையும் ட்ராக் பண்ண தேவையில்லை. ஸோ அது மாதிரி வேணால் நம்ம இந்த ஐபிஓலாம் பார்த்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஆகஸ்ட் 19, க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 21. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 332 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 45 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 2079 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 1500 கோடி. ஆஃபர் ஃபார் சேல் 579 கோடி.
ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது ஆகஸ்ட் 22 அலாட்மெண்ட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது, அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது ஆகஸ்ட் 25, லிஸ்ட் ஆக போகிறது ஆகஸ்ட் 26. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,940 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 13 ஆகஸ்ட் அப்போ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 59 ரூபாய், கிட்டத்தட்ட 18% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் வந்து லிங்க் இன் டைம். நம்ம நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் தான் வந்துட்டுருக்கோம். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூவாக ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஆஃப்டர் ஐபிஓ 63.11% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ஓகே தான். ஃபைனான்ஷியல்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே ஓகேவாக இருக்குது. கடனும் கம்மியாக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சோலார் பிவி மாடல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. காம்படிட்டர்ஸ் வாரி எனர்ஜி, ப்ரீமியர் எனர்ஜி, வெப்சால். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 85 ஆஃப்டர் ஐபிஓ 85 PE மல்டிபிள் அப்படின்றதே ஹை தான். வென் கம்பேர்டு டு பிஎஸ் ரொம்ப ஹை வேல்யூஷனில் தான் ஐபிஓ வர்றாங்க. லாங் டேர்முக்கு இந்த கம்பெனி ஓகே தான், பட் வேல்யூஷன் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஓகே, கிளைண்ட் பேஸ் ஓகே, வேல்யூஷன் தான் ரொம்ப ஹையாக இருக்குது. டிமாண்ட் கிரே மார்க்கெட்லேயும் ஓகேவாக இருக்குது. ஸோ நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், சேவிங்ஸ் பிளான், ரிட்டையர்மெண்ட் பிளான் இது மாதிரி நீடு அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் எடுத்தாலும் நம்மக்கிட்ட எடுத்தாலும் ஒரே ப்ரீமியம் தான். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. அண்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அண்ட் ஸ்டாக்ஸு, ட்ரேடிங் இதிலெல்லாம் டேக்ஸு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூலிப் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் யூலிப்லேயே வந்து ஃபண்டு செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த டேக்ஸ் சேவிங்காக யூலிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளே காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பாலிசி பஜாரில் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்ப் கிடைக்காம லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீடு அப்படின்றப்ப நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறப்ப நம்மளால் அவங்களுடைய பாலிசி நம்பர்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாமையே போயிடுற மாதிரி இருக்குது. ஃப்ரீ லுக் பீரியடாக இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் அவங்களுக்கும் லாஸ் பண்ணி நம்ம மாற்ற முடியாது, எங்கனாலையும் ஹெல்ப் பண்ண முடியாமல் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்துடுது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ maheshwariprakash15@gmail.comக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பரோட உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் தேவை அப்படின்றத. ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கப்படும். எல்லாமே ஃப்ரீ கைடன்ஸ் தான். சரிங்களா? ஓகேங்க. நன்றி. வணக்கம்.